தீபாவளி பண்டிகையை ஒட்டி அரசு அறிவித்துள்ள சிறப்பு பேருந்துகள் இயக்குவதில் பல்வேறு சிரமங்கள் உள்ளதாக திமுகவின் தொழிற்சங்கமான தோமுச புகார் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக 11,959 சிறப்பு பேருந்துகளை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இந்த பேருந்துகளை இயக்குவதில் பல்வேறு சிரமங்கள் உள்ளதாக தோமுச தெரிவித்துள்ளது. குறிப்பாக போக்குவரத்து கழகங்களில் உபரி பேருந்துகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது, பணியாளர் எண்ணிக்கை போதிய அளவில் இல்லாதது, கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் நிற்பதற்கு போதிய வசதி இல்லாதது போன்ற பிரச்சனைகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உபரி பேருந்துகளாக இயக்குவதற்கு இருக்கிற பேருந்துகள் என்பது வெறும் 1400 பேருந்துகள் தான் அவரிடம் அரசிடம் இருக்கும். அந்த 1400 பேருந்துகளை இயக்குவதற்கு அரசு வைத்திருக்கிற பணியாளர் எண்ணிக்கை என்பது இயக்கும் பேருந்துகளுக்கான பணியாளர் எண்ணிக்கை தான் அரசிடம் உள்ளது. சிறப்பு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உபரி பேருந்துகளை இயக்குவதற்கு 1400 பேருந்துகள் என்று சொன்னால் 2800 பணியாளர்கள் தேவை. அந்த 1400 டிரைவர் 1400 கண்டக்டர் தேவை. அந்த பேருந்துகளுக்கான கண்டக்டர் டிரைவர் இருக்கிறாங்களான்னா அது நடைமுறையில் சாத்தியமில்லை.